இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் பொதுவாக ஐஸ்வர்யவான்களை புத்திமான்கள் என்று நினைப்பதுண்டு, தரித்திரர்களை மதியற்றவர்கள் என்று நினைப்பதுண்டு. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யவானை மதிகேடன் என்று ஒரு ஊமையில் குறிப்பிடுகின்றார். அது என்ன ஊமை? ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை மதிகேடன் என்று குறிப்பிட்டார் என்பதை குறித்து இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களில் இந்த ஓமை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 16வது வசனம், அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்கள், இங்கு ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆதியாகமம் 26:12 வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். நீதிமொழிகள் 10:22 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பாருங்கள், இந்த வேத வசனங்கள் எதை வலியுறுத்துகின்றன? அந்த ஐஸ்வர்யவான் விதையை மாத்திரம் விதைக்கிறான், ஆனால் அந்த பயிரை வளர்த்தியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவனுக்கு அதிக விளைச்சலை கொடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை அவன் மறந்து போனான். அவன் என்ன நினைத்து கொண்டான்? அவன் விதைத்தான், அவனுடைய முயற்சியின் பலனாக அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டான். அந்த ஐஸ்வர்யவான் செய்த முதலாவது தவறு என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய முயற்சியினால் மிகுதியான விளைச்சல் அவனுக்கு கிடைத்தது என்று நினைத்து கொண்டான். நாமும் கூட நம்முடைய பேங்க் பேலன்ஸ், நம்முடைய ஐஸ்வர்யம் அதிகமாகின்ற பொழுது பல நேரங்களில் நாமும் கூட நினைத்து கொள்ளுகிறோம், இது என்னுடைய முயற்சியினால் எனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம். காரியம் அது அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் அவர் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அதை அந்த ஐஸ்வர்யவான் நினைக்க மறந்து போய்விட்டான். அவன் செய்த முதலாவது தவறு அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய சொந்த முயற்சியினால் என்று நினைத்து கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கைகளில் நமக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம் நம்முடைய சொந்த முயற்சி அல்ல, கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர்தான் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்று நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேலும் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நம்முடைய வேதம் நவீன காலத்திற்கு உகந்ததல்ல என்று சொல்லி பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், இந்த ஊமையில் நாம் இன்று என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதை இந்த வேதத்தின் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு அழகாக நம்முடைய தேவன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் இந்த ஐஸ்வர்யவானும் நினைக்கிறான். நமக்கு செல்வம் அதிகமாகின்ற பொழுது, ஐஸ்வர்யம் அதிகமாகின்ற பொழுது நாம் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த ஐஸ்வர்யத்தை நம்முடைய நிலத்தில் ஒரு நிலம் வாங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லாவிட்டால் அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நாம் நகை வாங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஒருவேளை அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பல நேரங்களில் அந்த ஐஸ்வர்யத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்முடைய ஐஸ்வர்யம் அதிகமாகின்ற பொழுது அதை வைத்து என்னெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பல்வேறு தாட் ப்ராசஸ் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை போலத்தான் அந்த ஐஸ்வர்யவானுக்கும் வந்தது. நான் ஒன்று செய்வேன், என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லை, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி என் விளைந்த தானியத்தையும் என் பொருட்களை அங்கே சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். பாருங்கள், இங்கு அவன் செய்கிற தவறு என்ன? முதலாவது தவறு, கர்த்தர் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்று அவன் நினைக்கவில்லை.
இரண்டாவது தவறு, அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நான் கர்த்தருக்கென்று என்ன செய்யலாம் என்று அவன் நினைக்கவில்லை. நாம் புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பார்வையில் புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்க வேண்டும்? இந்த ஐஸ்வர்யம், இந்த பொருட்கள், இது கர்த்தர் எனக்கு தந்தார் என்று நினைக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தர் எனக்கு தந்த இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்கு நான் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் இந்த ஐஸ்வர்யவானை போலல்ல, நாம் புத்திமான்களாய் சிந்திக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ அதை செய்ய தவறிவிட்டான். அதை தனக்காக எப்படி அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி நினைக்கிறான். அது அந்த ஐஸ்வர்யவான் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு. ஹல்லேலூயா. மேலும் வாசிக்கலாம். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். பாருங்கள், நாம் இந்த காலத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை நம்முடைய கர்த்தர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இளமை காலத்தில் அதிகமாக பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு அதிகமாக பொருட்களை சேர்த்து வைக்கிறேனோ அது அந்த அளவுக்கு என்னுடைய முதுமை காலத்தில், என்னுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? நாம் திரளான ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறோம். அது என்னுடைய முதுமை காலத்திற்கு பயன்படும் என்று சொல்லி நினைக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? பாருங்கள், ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தான்? தன்னுடைய முதுமை காலத்திற்காக பணத்தை சேர்த்து வைப்பது தவறல்ல. ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அவன் தன்னுடைய சரீரத்திற்காக மாத்திரமே கவலைப்பட்டான். தன்னுடைய முதுமை காலத்தில் நான் எப்படி சாப்பிடுவேன், என்னுடைய சரீரத்தை நான் எப்படி பராமரிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்திற்காக மாத்திரமே கவலைப்பட்டான். ஆனால் நாம் சரீரப்பிரகாரமானவர்கள் மாத்திரமல்ல, நமக்குள் ஆவி ஆத்துமா இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிற்காக கவலை கொள்ளுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிற்கு துணை தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்து இல்லாமல் தவிக்கிறது. நம்முடைய ஆத்துமாவிற்காக கவலைப்படுகிறோமா? நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறோமா? தேவனோடு கொண்டிருக்கிற உறவை குறித்து கவலைப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவை குறித்து கவலைப்படுகிறோமா? நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் சரீரத்திற்காக கவலைப்படுகிறது, சேர்த்து வைக்கிறது தவறல்ல. ஆனால் ஆத்துமாவிற்காக என்ன செய்கிறோம் என்பது கேள்வி. இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்துமாவிற்காக கவலைப்படுகிறதை அவன் மறந்து போய்விட்டான். தேவனோடு சஞ்சரிப்பதை, தேவனோடு உறவில் இருப்பதை, தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதை அவன் மறந்து போய்விட்டான். அதுதான் இந்த ஐஸ்வர்யவான் செய்த மூன்றாவது மிகப்பெரிய தவறு. ஆதலால் தேவன் அவனை எப்படி அழைக்கிறார் பாருங்கள். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே. நாம் யாவரும் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை வைத்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானை அழைக்கிறார். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்கள், இந்த சத்தம் அவனுக்கு அந்த ராத்திரியிலே ஒலித்தது. ஆனால் இந்த சத்தம் எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் ஒலிக்கலாம். இந்த சத்தம் ஒரு நாள் நமக்கு வந்தே தீரும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்பொழுது தேவன் நம்மை மதிகேடன் என்று அழைப்பாரா, இல்லை புத்திமான் என்று சொல்லி அழைப்பாரா என்பதை நாம் நம்மை கேட்டு பார்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தான், ஏன் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவனை மதிகேடன் என்று அழைத்தார் என்பதை அடுத்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவன் என்ன தவறு செய்தான்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் அவன் செய்த மிகப்பெரிய தவறு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இல்லை அவன். அது என்ன தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பது என்பதை பின்வரும் வசனங்கள் விவரிக்கிறது. அதை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் தியானியுங்கள். அவர் இதன் தொடர்ச்சியாக பேசுகிறார். எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு கொண்டே வருகிறார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், எப்படி நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க முடியும்? 33வது வசனம், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பாருங்கள், இந்த வசனம் பலருக்கு துக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆண்டவர் இங்கே என்ன குறிப்பிடுகிறார்? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அப்போ பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம். பாருங்கள், நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, பரலோகத்தில் பேங்க் இருக்குது. அந்த பேங்கில் நம்ம பணத்தை போட்டு வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம் தேவனுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது பரலோக வங்கியில், பரலோக பேங்கில் நம்ம சேமித்து வைக்கலாம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பரலோக பேங்கில் நம்ம சேமித்து வைக்கிறோமோ அப்போ தேவன் சொல்லுவார், இந்த பாருங்க, இந்த மனிதனுடைய அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது, இவன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா! இது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு வரக்கூடிய எல்லா பணத்தையும் நாம் முழுமையாக மற்றவர்களுக்காக செலவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஊழியத்திற்கு நமக்கு வரக்கூடிய எல்லா பணத்தையும் ஊழியத்திற்காக செலவு செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்ய விரும்புகிறது என்னவென்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் 10ல் ஒரு பாகத்தை, நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் 10%, நாம் என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கலாம். வேத வசனங்கள் பல்வேறு இடங்களில் இதை நமக்கு விளக்கி சொல்கிறது. அதிகமாய் கொடுக்கிறது உங்கள் விருப்பம். ஆனால் ஒருவேளை அதிகமாய் கொடுக்க முடியாவிட்டால் அட்லீஸ்ட் 10ல் ஒரு சதவிகிதத்தையாவது நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நாம் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது தேவனுடைய வங்கியில், பரலோக வங்கியில் நமக்கென்று அக்கௌண்ட் ஓப்பன் செய்யப்படும். அதில் நாம் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ கடைசியில் அதிகமாக வருமானம், அதிகமான பொருட்கள் அங்கு இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், இந்த மனிதனுடைய வங்கி கணக்கில், பரலோக வங்கி கணக்கில் அதிகமாக பணம் இருக்கிறது, இவன் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா! நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பாருங்கள், நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக, ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்படுகிறோம். அவன் செய்த கடைசி தவறு அவன் தனக்காகவே வாழ வேண்டும் என்று நினைத்தது. ஏன் ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து முடிக்கலாம். பாருங்கள், இந்த வசனத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்? 13வது வசனம், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் என்ன நினைத்து கொண்டான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொத்தை பங்கிடுபவர் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு அவன் கேட்கிறான். அப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுபவனாகவும் வைத்தவன் யார் என்று சொல்லி கேட்கிறான். பின் அவர் சொல்லுகிறார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவான் பொருட்கள் மேல் ஆசையாயிருந்தான். நாம் இந்த உலகத்தில் வாழ பொருள் தேவை, ஆனால் பொருட்கள் மேல் ஆசை கொள்ள வேண்டாம். பொருட்களை சம்பாதிப்பதையே ஒரு நோக்கமாக நம் கிறிஸ்தவர்களாகிய பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளை சேர்க்க வேண்டும், பொருளை சேர்க்க வேண்டும், பொருளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பொருட்கள் மேலேயே நம்முடைய ஆசை இருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! பொருட்களை தேட வேண்டியது அவசியம்தான். ஆனால் முதலாவது நாம் எதை தேட வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஹல்லேலூயா! ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஐஸ்வர்யவானுடைய ஊமையை நாம் நினைத்து கொள்வோம். இவனைப் போல ஒரு மதியற்ற வழியில் நாம் நடந்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா! கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.